Hi students, welcome to our channel. இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் நீ ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை நெருங்கிட்டீங்க. வரக்கூடிய 10ஆம் தேதி உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான ஒரு லாஸ்ட் 3 days ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு காலையில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் நடக்குது. இந்த தமிழ் எக்ஸாமுக்கு முந்தின 3 நாள், அதாவது உங்களுக்கு 7, 8, 9, அதாவது சனி, ஞாயிறு, திங்கள், இந்த 3 நாளும் எப்படி நம்ம ஒரு பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் மூலமாக ஹெல்ப் பண்ண போகிறோம். என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவையோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நம்ம தரப்போகிறோம். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, சரியா? ஓகே, இப்போ ஒரு 3 நாள் 7, 8, 9, 10ஆம் தேதி காலையில் உங்களுக்கு எக்ஸாம். இந்த 3 நாள் நம்ம எப்படி படிக்கணும்? நான் டைம் அலாட் பண்ணியே இந்தந்த டைமிங்கில் இது படிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இதை இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபுல் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த 3 நாளை இப்படி நம்ம ரிவைஸ் பண்ணோம், இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், சரியா? சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், சரியா? இப்போ 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, சரியா? இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு வெறும் 1.5 நாள் தான் டைம் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேராகிராஃப் அப்படி இப்படின்னு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ்க்கு ஒரு ஹாஃப் அ டே மட்டும், இந்த 3 நாளில் இங்கிலீஷ்க்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் அலாட் பண்ணிட்டு மீதி 2.5 நாள் வந்து நீங்கள் தமிழ் படிங்க, சரியா? ஸோ சனிக்கிழமை 7ஆம் தேதி நம்ம என்ன படிக்கணும்னு பாருங்க. காலையில் 5 to 7 இந்த 2 மணி நேரத்தில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மெமரி போயம்ஸ், சரியா? அட்லீஸ்ட் 3 மெமரி போயம், ஃபர்ஸ்ட் 3 மெமரி போயமாவது தரோவா இருங்க. லைஃப், ஐ எம் எவ்ரி உமன், அப்புறம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். நோ மென் ஆர் ஃபாரின் கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை விட இந்த 3க்கு நம்ம அட்லீஸ்ட் அந்த நான் லாஸ்ட் ஒரு, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 3 கம்பேர் பண்ணும்போது நோ மென் ஆர் ஃபாரின் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். படிக்க முடியறவங்க 4மே படிச்சிருங்க. இன்னும் நான் அந்த நோ மென் ஆர் ஃபாரின் படிக்கல சார் அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 மெமரி போயமா தரவா படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த 8:30 to 12:30 இந்த 4 மணி நேரம், அதாவது காலையில ஃபுல்லா என்ன செய்யறோம்னா இங்கிலீஷ்ல ப்ரோஸ்ல 1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட் 4 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் எல்லாமே நம்ம தரவா படிச்சு முடிக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் 4 ப்ரோஸ் பேராகிராஃப் நீங்க படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பா அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல நீங்க 2 பேராகிராஃப்மே ப்ரோஸ்ல இருந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த ஹாஃப் டே மட்டும் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. அடுத்து மதியத்துல இருந்து நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மதியம் 1 to 4 இந்த 3 மணி நேரத்துல தமிழ்ல இயல் 1, 2, 3, 4 முதல் 4 இயல்ல இருக்கக்கூடிய நெடுவினாக்களை படிங்க, சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல சொல்லியிருக்கக்கூடிய நெடுவினாக்களை மட்டும் நீங்க படிச்சாவே போதும். கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு வந்துடும், சரியா? அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் விட்டுட்டு 4:30 to 6 ஈவினிங் டைம்ல இயல் 1, 2, 3, 4, 5 முதல் 5 இயல்ல இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள் புக் பேக்கும் இன்டீரியரும் சேர்த்து நீங்க இந்த ஒரு 1.5 மணி நேரத்துல நீங்க புக் பேக் 1 மார்க் பலவுள் திரிகை எல்லாமே படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இந்த 2.5 மணி நேரத்துல மொழிப்பயிற்சி நம்ம படிக்கிறோம், சரியா? இப்ப 2 டைம் கொடுத்துருக்கேன், 2ஆ பிரிச்சுக்கிறங்க. இதுல வந்து இயல் 1 to 5 இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி இங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, சரியா? ஸோ முதல் நாள் 7ஆம் தேதி படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இதுதான். அடுத்து 2வது நாள் 8ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு காலையில 5 to 7 இந்த 2 மணி நேரத்துல தமிழ்ல இயல் 1, 2, 3, 4, 5 முதல் 5 இயல்ல இருக்கக்கூடிய மனப்பாட பாடல்கள் படிக்கிறோம், இன்க்ளூடிங் திருக்குறளையும் சேர்த்துக்கிறங்க, சரியா? திருக்குறள் அண்ட் மற்ற இயல்ல இருக்கக்கூடிய மற்ற செய்யுள் பகுதிகளில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அடுத்து 8:30 to 12:30 இந்த 4 மணி நேரத்துல இயல் 5, 6, 7, 8 இந்த 4 இயல்ல இருக்கக்கூடிய நெடுவினாக்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், சரி? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 4 யூனிட் நெடுவினா முடிச்சாச்சு. இங்க வந்து அடுத்த 4 யூனிட்னுடைய நெடுவினா முடிக்கணும். அடுத்து 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மதியம் இயல் 5, 6, 7, 8, 9 கடைசி 5 இயல்ல இருக்கக்கூடிய சிறுவினாக்களை நம்ம படிக்கிறோம், சரியா? சிறுவினாக்கள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம்
ஹாஃப் அன் ஹவர் பிரேக் விட்டுட்டு 4:30 to 6 தமிழில் இயல் 6, 7, 8, 9 கடைசி 4 இயலில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் 5 யூனிட் இங்கே படிக்கிறோம், அடுத்த 4 யூனிட் இங்கே படிக்கிறோம். அப்போ 1 மார்க்கு 9 இயல்லையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? அதே போல் நெடுவினாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் 9வது இயல் இருக்கக்கூடிய நெடுவினா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம், படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை விட்டால் கூட நீங்கள் மற்ற இயரில் இருக்கக்கூடியதை கம்ப்ளீட்டாக படித்தாவே எல்லா நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்த நைட்டு 8 to 10 இந்த டைமில் மொழிப்பயிற்சி. சரியா? இங்கே 1 to 5 மொழிப்பயிற்சி படிக்கிறோம், இங்கே 6 to 9 இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி படிக்கிறோம். அப்போ மொழிப்பயிற்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சிறுவினா நெடுவினா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒரு மதிப்பெண் வினாக்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது நாள் 9ஆம் தேதி மண்டே, திங்கக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் 5 to 7 இந்த 2 மணி நேரத்தில் தமிழில் இயல் 6, 7, 8, 9 இந்த 4 இயல்லையும் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல்களை படிக்கிறோம். சரியா? அப்போ மனப்பாட பாடல் ஃபுல்லாக எல்லா இயல்லையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்து 8:30 to 12 காலையில் இந்த டைம், ஃபோர்நூன் டைம், இந்த டைமில் இயல் 1 to 9 இருக்கக்கூடிய குருவினா. ஏன்னா 4 மணி நேரம் இருக்குது, ஒரு 32 குருவினாக்கள், முக்கியமான குருவினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். சரியா? அடுத்து மதியம் 1 to 4 இந்த டைமில் இயல் 1, 2, 3, 4 இருக்கக்கூடிய சிறுவினா. ஸோ குருவினா எல்லாம் முடிஞ்சு, சிறுவினா எல்லாம் முடிஞ்சு, நெடுவினா எல்லாமே முடிஞ்சு, ஒரு மதிப்பெண் வினாக்கள் முடிஞ்சு, மொழிப்பயிற்சி வினாக்கள் முடிஞ்சு, மனப்பாட பாடலும் என்ன பண்ணியாச்சு? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா போர்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ ஈவினிங் இந்த 4 to 6, 8 to 10 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஃபுல்லாக மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா படிச்சுக்கிட்டே போனால் மட்டும் போதாது, கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அதனால ஃபுல் போர்ஷனை மறுபடியும் உட்காந்து இந்த 1.5 மணி நேரம், இந்த 2.5 மணி நேரம், அப்புறம் காலையில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோம்? ரிவிஷன் பண்ணிக்கிறோம். இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்காதீங்க. எக்ஸாம் போகிற வரைக்கும், இப்போ எக்ஸாம் உங்களுக்கு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 9:29 வரைக்கும் பரபரன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த பழக்கம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது நமக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அது நம்ம முன்னால் படித்த கான்செப்ட்ஸை தெளிவில்லாமல் மறக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ வேறு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.